அடுத்தது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு இந்த 48 மணி நேரத்தில் வரப்போகிறதுல குரு பயிற்சி அது எப்படி இருக்குது இந்த விருச்சிக ராசிக்கு சொல்லுங்க. ஏன்னா அவங்களும் இப்போ தான் 7 நாட்டு சனிலாம் தாண்டி இப்போ தான் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா ரொம்ப ஆவலாக இருக்காங்க. சொல்லுங்க. சொல்லுவாங்க இன்னும் முடியலையா? முடியலையா, எல்லா ராசிக்கும் முடிஞ்சது, எனக்கு மட்டும் என்னப்பா அப்படி என் ராசிக்கு மட்டும் அவருக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியதான் விருச்சிக ராசிக்காரங்க. ஆறுதெல்லாம் சொல்லுங்க பாப்போம் அவங்களுக்கு. இல்ல இப்போ ஒரு ஆறுதலான காலங்கள் தான் அவங்களுக்கு. வெரி குட். லவ் பண்ணி தான் முடிப்பாங்க, இந்த சமூகத்தோட தான் முடிப்பாங்க. இந்த குணாதிசயங்கள்ல மாற்றத்தை கொண்டு வருது வரக்கூடிய துணையோட ஜாதகம் தான். அப்ப நல்ல ஒரு துணையோட இணைக்கிறப்பதான் லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். அதாவது நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது 2 பேத்துக்குள்ள பொருத்தம் நல்லா இருக்கணும். தனிமையா இருந்தா எனக்கு போர் அடிச்சு போச்சு, ஏன்னா தனிமையா இருக்கவே முடியாது அப்படிங்கிறவெல்லாம் தன்னுடைய பழக்க வழக்கத்தை மாற்றிக்கிட்டு ஒன்றாக வந்து வாழக்கூடிய அமைப்பில் தான் இவங்களுடைய ராசி வந்து இருக்குது. 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இவங்களுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் 5ஆம் இடம் மிக முக்கியமான இடம் பார்த்துக்கோங்க. அப்போ நான் வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வணக்கம், நான் உங்கள் பாலாமிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற எங்கள் ஜோதிட யுகம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்து ஜோதிட யுகம் சேனல் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணி எங்களுக்கு இவ்வளோ வியூவர்ஸ் கிடச்சிருக்காங்கன்னா அதெல்லாம் உங்களுடைய ஆதரவு தான். அதுக்கு உங்களுக்கு முதல்ல எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லணும். இன்றைக்கி வந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். இருந்தாலும் இப்போ குரு பயிற்சி வரப்போகுது. இன்னும் ஒரு 48 மணி நேரத்தில் குரு பயிற்சி வருது. இந்த குரு பயிற்சி இந்த 48 மணி நேரத்தில் வர்ற குரு பயிற்சி எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க நம்ம அருமையான ஒரு ஜோதிடர் திரு சங்கரேஸ்வரி அம்மா அவர்கள். அவங்க வந்து சாதாரண ஆள் இல்லைங்க. அவங்க நிறைய விஷயத்த கரைச்சி குடித்து கிட்டத்தட்ட 83லேருந்து அவங்க நிறைய கற்றுக்கிட்டு படித்து இன்றைக்கி அவங்க வாஸ்து பார்த்து சொல்லுவாங்க, அஸ்ட்ராலஜர் ஜாதகம் பார்த்து சொல்லுவாங்க, அடுத்தது நியூமராலஜி பார்த்து சொல்லுவாங்க, அடுத்தது வந்து இந்த மலர் மருத்துவம் சொல்லுவாங்க, அதாவது ஃப்ளவர் ரெமிடின்னு சொல்லுவாங்க. இவ்வளவும் படித்து நிறைய பேரோட பிரச்சனையெல்லாம் தீர்த்து எல்லாரும் என் சங்கரேஸ்வரி அம்மாவோட டேட் அப்பாயின்மெண்ட் கிடைக்காதா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்களுடைய அவ்வளோ நிறைய நன்மைகள்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இன்றைக்கி இந்த 48 மணி நேரத்தில் நடக்க போகிற குரு பயிற்சி எப்படி இருக்கும் 12 ராசிக்கும்னு நம்ம அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? ஜெகஜோதியாக இருக்கீங்க. அவ்வளோ அழகாக பச்சை கலர் புடவை, ரொம்ப அருமையாக பிரமாதமாக மகிழ்ச்சியாக சிறப்பாக இருக்கேம்மா. உலகெங்கும் இருந்து கண்டுகளித்து கொண்டிருக்கும், எனக்கு அதிகமாக ஆதரவளித்து கொண்டிருக்கும் ஜோதிட யுகம் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக இருக்கீங்க. அதை விட நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நிறைய பேருக்கு நன்மைகள்லாம் பண்ணியிருக்கீங்க. நிறைய கமெண்ட் பாசிட்டிவாக வந்திருக்கு. நம்ம போன வாட்டி வீடியோவில் பேசும்போது இந்த கமெண்ட் எல்லாம் பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. அப்போ எவ்வளோ பேருக்கு நிறைய நல்லது பண்ணியிருப்பீங்க இல்லையா? நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருப்பீங்க. இப்போது 48 மணி நேரத்தில் குரு பயிற்சி வருது. எல்லாரும் எதிர்பார்க்குறது இந்த ஜூன் 2ஆம் தேதி வர்ற குரு பயிற்சி. இந்த 48 மணி நேரத்தில் வர்ற குரு பயிற்சி எனக்கு எப்படி இருக்கும், எனக்கு எப்படி இருக்கும்னு ஒரு ராசியும் 12 ராசியும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. பார்க்கலாமா ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? பார்க்கலாமா. அதுக்கு முன்னாடி இந்த குரு பற்றி பேசிடுவோம். சொல்லுங்கள். எல்லா வருஷத்துக்குள்ளே பாருங்க குரு பயிற்சி வந்துகிட்டே இருக்கும். ஏன் இந்த குரு பயிற்சிக்கு அதிகமான எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்குது? ஸ்பெஷலான குரு பயிற்சி இல்ல இது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவோட உச்ச வீட்டுக்கு வராரு. சரி. அப்ப தனக்கு பிடிச்ச வீட்டுல நம்ம எப்படி இருப்போம்? ஜம்முன்னு உட்காரவும் இல்ல, வில் பவர் நம்ம கொடுத்துறாங்க. அந்த வீட்டு அதிபதி நமக்கு வந்து வில் பவர் கொடுத்துட்றாங்க. அது நட்பு, ஃப்ரெண்ட்ஸ் வீடு. அப்ப எவ்வளவு ரசனையாக ஒரு கலவுக்கியலாக இருக்கக்கூடிய அமைப்புல வந்து இந்த குரு பயிற்சி இருக்குது. இது வந்து 12 வருஷத்துக்கு ஒருதான் வரும்.
ம் ம் அவருடைய குருவானவர் காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி. ம் 12ஆம் அதிபதி அவர் தான். பாக்கியாதிபதி காலபுருஷனுக்கே அவர் தான் பாக்கியாதிபதியாகும். ம் தேவகுருன்னு சொல்லக்கூடிய முழு சுபக்கிரகமான குரு வந்து தன்னுடைய உச்ச வீடான கடகத்துக்கு வாராரு. ம் அப்ப புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசியில இருந்து ம் புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகராசிக்குள்ள தன்னுடைய பயணத்துல என்ட்ராகிறாரு. ம் புனர்பூசமும் பாருங்க குருவோட நட்சத்திரம் தான். அப்படி இருக்கிறப்ப ரொம்ப ஸ்பெஷலான குரு பயிற்சி இது வந்து ம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த 48 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சியானது வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ம் அதாவது நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். பாசிட்டிவாக இருக்குது எல்லாருக்குமே. அடுத்தது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு இந்த 48 மணி நேரத்தில் வரப்போகிறதுல குரு பயிற்சி அது எப்படி இருக்குது இந்த விருச்சிக ராசிக்கு சொல்லுங்கள். ஏன்னா அவங்களும் இப்போ தான் 7 நாட்டு சனிலாம் தாண்டி இப்போ தான் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா ரொம்ப ஆவலாக இருக்காங்க, சொல்லுங்கள். விருச்சிக ராசிக்கு வந்து 7 நாட்டு சனி மட்டும் இல்ல, ஆ எல்லா கிரகமும் அவர்கிட்ட கிடைக்கினா தெரியும். எல்லா கிரகமும் எனக்கு மட்டும் தான் பாதிப்பு கொடுக்குதா, இப்படியா 12 வருஷமா படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கனே அப்படிதான் சொல்லுவாங்க. இன்னும் முடியலையா? முடியலையா, எல்லா ராசிக்கும் முடிஞ்சது, எனக்கு மட்டும் என்னப்பா அப்படி என் ராசியை மட்டும் தான் அவருக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியதான் விருச்சிக ராசிக்காரங்க. ஆறுதெல்லாம் சொல்லுங்க பாப்போம் அவங்களுக்கு. இல்ல இப்போ ஒரு ஆறுதலான காலங்கள் தான் அவங்களுக்கு. வெரி குட். ஏன்னா அந்த விருச்சிக ராசிக்காரங்க சின்ன வயசுல இருந்து வளர்ந்து வரப்பே பாருங்களேன், லைஃப் ஸ்டைல கரெக்டா கொண்டு விட நல்லா இருக்கும். இறக்க குணம் எல்லாமே இருக்கும். இவங்களுக்கு வந்து என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து விருச்சிக ராசிக்காரர் தான் வந்து ஜாதகமே ஃபர்ஸ்ட் பார்க்க வருவாங்க. வரக்கூடிய ஒரு 100% வந்து பாருங்க 80% விருச்சிக ராசிக்காரங்க தான். அவங்களுடைய உள்ள இருக்கிற அன்பான வந்து என்ன விஷயம் இருக்க ஒளிமறை இல்லாமல் என்கிட்ட பேசக்கூடியவங்க தான். அப்ப எந்த வயசுல இருந்தாலும் பாருங்களேன், அவங்க வந்து எதிர்பார்ப்பு விரும்பக்கூடியவங்க. அப்ப அவங்க சின்ன வயசுலேருந்தே ஒரு இதோட வளரணும். அவங்க வந்து அப்பதான் லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். சில பேர் பாருங்க கல்யாணம் முடிக்கிறப்பதான் பிரச்சனையே ஆரம்பிப்பாங்க. நிச்சயம் பண்ணியிருப்பாங்க, அது வரைக்கும் கரெக்டா போய்கிட்டு இருப்பாங்க. திருமணம் முடிச்சோடனே பாருங்க அவங்க பார்வை வந்து வேற இடத்துல போக ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்டவங்க விருச்சிக ராசிக்காரங்க. ஏன்னா இது நிறைய விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதிரி ஒரு குணங்கள் இருக்குது. லவ் பண்ணி தான் முடிப்பாங்க, இந்த சமூகத்தோட தான் முடிப்பாங்க. இந்த குணாதிசயங்கள்ல மாற்றத்தை கொண்டு வருது வரக்கூடிய துணையோட ஜாதகம் தான். அப்ப நல்ல ஒரு துணையோட இணைக்கிறப்பதான் லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். அதாவது நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது 2 விதத்துக்குள்ள பொருத்தம் நல்லா இருக்கணும். முக்கியமா சொல்றதுக்கு வந்து யோனி பொருத்தம். தாம்பத்தியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதே பாருங்க இந்த விருச்சிக ராசி மட்டும்தான். ஏன்னா அதுதான் பாருங்க ஆண்மான் பெண்மான், கலைமான் பெண்மான்ல அதுதான் யோனியா வரும். அப்ப அதிகமாக ஒரு காம உணர்வு இருக்கு அப்படின்னா அந்த மானுக்கு தான் அதிகமா இருக்கும். அதுதான் பாருங்க ரொம்ப ரசனையை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. அங்க ஒரு சின்னதாக ஒரு விரிசல் வந்தோடனேவும் மற்ற ராசிக்காரங்களை மாதிரி தாண்டி போக மாட்டாங்க, தனக்குன்னு ஸ்டைல உருவாக்கிடுவாங்க. அப்படியே போய் தான் பாதைகள் வந்து ரொம்ப விரிவாகி பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடியதா இருக்கும். இப்போ 12 வருஷமாக கடுமையான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் சிக்கி தவிச்சிருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு 2-5 குரு பகவான் வந்து இவங்க ராசிக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு போய் பாகிஸ்தான்லேயே உட்கார்றாரு. அப்போ நேரடியாக 5ஆம் பாரு விசேஷமான பருவ குருவுக்கு வந்து அப்போ இந்த வருகிற 40 மணி நேரத்தில் வரக்கூடிய அந்த குரு பயிற்சியானது இவங்க ராசிக்கு வந்து பார்வைப்படுறதுனால புது பொலிவோட இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. அதே மாதிரி பாருங்க இவங்க ராசியவும் குரு பார்க்குறாரு, ராசிக்கு 3ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு, ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இது ஸ்பெஷலான பார்வைகள் வந்து இவங்க இருக்கிற விருச்சிக ராசிக்காரருக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கு. அப்போ இவங்களுக்கு வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு வெளியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சுப பிரிவா இருக்கிறவங்க, வேலை விஷயமாகவோ இல்லை படிப்பு விஷயமாகவோ ஏதோ ஒரு தொழில் விஷயமா வெளியில இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ குடும்பத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டத்தில் வந்துடும். தனிமையாக இருந்தால் எனக்கு போர் அடிச்சு போச்சு, ஏன்னா தனிமையாக இருக்கவே முடியாது அப்படிங்கிறவங்களாம் தன்னுடைய பழக்க வழக்கத்தை மாற்றிக்கிட்டு ஒன்றாக வந்து வாழக்கூடிய அமைப்பில் தான் இவங்களுடைய ராசி வந்து இருக்குது. 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இவங்களுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் 5ஆம் இடம் மிக முக்கியமான இடம் பார்த்துக்கோங்க. அப்போ நான் வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப நாளாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எப்போ திருமணத்தில் போய் முடியும், என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்குருவாங்களா அப்படின்னு நிறைய விருச்சிக ராசிகர்கள் இந்த எண்ணங்கள்லாம் இருக்கும். அப்போ இந்த குரு பயிற்சி 48 மணி நேரத்தில் வரக்கூடிய இந்த குரு பயிற்சி ஆன உடனே பாருங்க திருமணத்துலாம் போய் முடியும்.
அவங்க லவ் வந்து. ம். அந்த மாதிரி அமைப்புல தான் ரசனைக்கு சொந்தக்காரங்க அதிகம் விருச்சிக ராசிக்காரங்க தான். அப்போ இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ம். கொடுக்கக்கூடிய அளவுல தான் இந்த வரக்கூடிய 48 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சியானது அது உச்ச குருவாக உங்களுடைய பாகிஸ்தானில் இருக்கிறதுனால மிகவும் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கறது தயாராக இருக்குது. இவங்க அந்த நன்மைகளை நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ம். வள்ளி தெய்வானை சேர்ந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான், ம். அந்த முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தான் பாலாபிஷேகம் பண்ணணும். ம். பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டு அங்கே உட்காந்து ஒரு 9 மாவிளக்கு தீபம் ஏற்றி முடிஞ்சா கந்தசஷ்டி கவசம் படிங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. மன அழுத்தத்துலேருந்து வெளியில் வருவீங்க. வர்றப்ப இந்த வரக்கூடிய அந்த குருப்பெயர்ச்சி காலங்கள் ரொம்ப சிறப்பானதாக இவங்களுக்கு வந்து இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர்மா, ரொம்ப நன்றி. அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும். நன்றிம்மா. ரொம்ப நல்லா இருக்குது விருச்சிக ராசி. இனிமேல் உங்கள் காலம்தான். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டீங்க, இனிமேல் எனக்கு என்ன, நான் என்ன ஆக போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கல்ல, இந்த குரு பயிற்சியிலேருந்து நீங்கள் வேறு லெவலில் வருவீங்க. கவலையப்படாதீங்க. அவங்க சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 48 மணி நேரத்தில் வர்ற அந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எதுக்கும் ஒரு ஜாதகத்தை ஒரு வாட்டி நம்ம சங்கரேஸ்வரி அம்மாக்கிட்ட போய் பாருங்கள். அதில் எதாவது கட்டத்தில் எதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை எதாவது பிரச்சனை இருந்தாலும் அழகாக அதை தீர்த்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.